ஹாய் ஆல். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் இருக்க போகுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேங்கிள் வந்து நான் என்னோடய ரிசப்ஷனில் யூஸ் பண்ண பேங்கிள். அந்த கோல்டு கலர் பேங்கிள் பார்த்திங்கன்னா அந்த ஜும்கா மாதிரி தொங்குதில்ல, ஸோ அந்த பேங்கிள் வந்து என்னோடய மேரேஜில் யூஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய வளகாப்புக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம், அதுதான் அது. இந்த க்ரீன் கலர் வந்து என்னோடய மேரேஜ்க்கு யூஸ் பண்ணது தான். இது அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரு, இது ரெண்டுமே வந்து நான் என்னோடய மேரேஜ்க்கு மிஸ்மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். அந்த எல்லோ கலர் வந்து என்னோடய மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தேன். இந்த பிங்க் வந்து ஒரு லெஹெங்காவுக்கு வாங்கியிருந்தேன், பட் யூஸே பண்ணலை இப்போ வரைக்கும் அதை. இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா நான் வந்து தேடி தேடி வாங்கினேன். என்னோடய மேரேஜ்க்கு பேங்கிளே எனக்கு செட் ஆகலை சுத்தமாக. கடைக்கடையாக ஏறி இறங்கி கடைசியில் வந்து டி நகரில் பாண்டியன் ஸ்டோர் இருந்துச்சு, ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தேன் பேங்கிள். எனக்கு இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து நான் ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி யூஸே பண்ணாதது தான் இருக்குது. அந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் கூட நான் ஏதோ யூஸ் பண்ணிட்டேன், பட் அந்த கலர் கலராக இருக்குல்ல ஒரே மாதிரி பேட்டர்னில், அதெல்லாம் நான் இன்னும் யூஸே பண்ணல. என்னோடய மேரேஜ்க்கு முன்னால் வாங்கினது 2 இயர்ஸ் பேக் வாங்கியிருக்கேன் நான். பட் இதை பார்த்திங்கன்னா புதுசாகவே வச்சிட்ருக்கேன் இன்னமும். எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி. மீஷோவில் வந்து 12 பீஸ் வந்து ஒரு 250 அந்த மாதிரி காம்போவில் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்தது, பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்ததுனால சரி வாங்கிட்டேன். எல்லா ட்ரெஸ்க்கும் மோஸ்ட்லி சாரீ கட்டுவோம், அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் இப்போ வரைக்கும் நான் அதை யூஸே பண்ணலை. இந்த கிளாஸ் வந்து இது ஒரு வெல்வெட் கிளாஸ் பேங்கிள். இதுவும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே இன்னும் வாங்கினேன். இது என்னோடய வளகாப்புக்கு வாங்கினேன் ஆக்சுவலி. வளகாப்புக்கு நானாக இதை யூஸ் பண்ணவே இல்லை. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் செட் வரும், 12 கலர்ஸ் வரும். இதில் 6 கலர்ஸ் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். 6 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி உடச்சிட்டேன். இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் வந்து வளகாப்பில் யாராவது கொடுத்தது இல்லை வச்சது இந்த மாதிரி வந்தது தான். அதெல்லாமே கிளாஸ் எல்லாமே இதெல்லாமே கோவிலில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் இந்த த்ரெட் பேங்கிள் பார்த்திங்கன்னா இது நானே பண்ணேன். இது வந்து நான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன். இது நான் ஒரு 2 கலர் அந்த மாதிரி தான் பண்ணேன். ரெட் கலர் வந்து பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுட்டேன். அதில் இன்னும் எதுவுமே டிசைன் எதுவுமே போடலை, எந்த ஒரு ஸ்டோன்ஸுமே ஒட்டலை, ப்ளைனாகவே வச்சிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் டைம் இல்லை. பாப்பாவும் கையோட பிறந்துட்டான்னா மேரேஜ் ஆனதுமே, ஸோ என்னால் பண்ணவே முடியல. அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். பண்ணணும் ஒரு நாள் மறுபடியும் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது எனக்கு. ஸோ இவ்வளோ தான் என்னோடய பேங்கிள்ஸ். அது ஒன்று பார்த்திங்க இல்லையா, அந்த ராடில் வச்சுருந்தது, அதுக்கப்புறம் இந்த பேக்கில் உள்ளது, அவ்வளோதான். இந்த பேங்கிள் பவுச் வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கு, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றதெல்லாம் வந்து என்னோடய வளகாப்பில் யூஸ் பண்ண வளையல். இது எல்லாமே நான் வளகாப்பில் போட்ட வளையல் தான். வளகாப்பு அப்போ போடுவாங்க 5th மந்த்து 7th மந்த்து 9th மந்த்துன்னு. அதெல்லாம் வந்து நான் அப்போதைக்கு போட்டிருப்பேன். அந்த வளகாப்பு பண்ணுற அன்னைக்கு போடுவேன், அதோடு அவ்வளோதான், கழட்டி வச்சுருவேன். ஏன்னா இது சாப்பாட்டில் ஏதாவது மிக்ஸ் ஆகி விழுந்துற போது தெரியாமல் நம்ம அதை முழுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் வந்து கழட்டி வச்சுருவேன். சொல்லுவாங்க பேபிக்கு வந்து இந்த வளையல் சவுண்டெல்லாம் கேட்கும், அதுக்கு வந்து நல்லா பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அதிலலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அதனால் மோஸ்ட்லி நான் வந்து கழட்டி வச்சுருவேன். இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து மேரேஜ்க்கு முன்னால் ஒரு 2 இயர் முன்னால் 1 இயர் முன்னால் வாங்கினது. இந்த பேங்கிள்ஸ் கூட நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. சில பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணது. இதெல்லாம் வந்து நான் வச்சுக்கலாமா வேணாவான்னு யோசிச்சிட்ருக்கேன். இனி வாங்கினாலும் ஜிக்னா இல்லாத பேங்கிளாக தான் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ப்ளெயின் பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா தான் இருக்குது, இந்த பர்பிள் கலர். இது வந்து என்னோடய பிரதர் மேரேஜ்க்கு வாங்கினது. ஸோ நல்லா இருக்கிறது மட்டும் நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் டீக்ளட்டர் பண்ணலான்ட்டு இருக்கேன். போடாமல் அது எதுக்கு வேறு வச்சுக்கிட்டு, அதுவும் உடஞ்சி போயிடுது. நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணியும் வைக்கலையா. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரெட்டில் போட்டு கட்டி வச்சுருக்கேன், எல்லா பேங்கிள்ஸையும் அரேஞ்ச் பண்ணி, அவ்வளோதான். நிறைய உடஞ்சிருச்சு.
இதெல்லாம் வந்து எது வேணும் வேணான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக இதை நான் டீக்ளட்டர் பண்ண தான் போகிறேன். பார்ப்போம். பேங்கிள்ஸ் இதுக்கப்புறம் வாங்குற ஐடியா இல்லை. ஏன்னா பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு பாக்ஸ் வேணும். அப்போ தான் நம்ம பேங்கிள்ஸ் வாங்கினாலும் ஒரு யூஸ் இருக்குது. ஏன்னா வீணாக போயிடுது. இந்த மாதிரி ஏதோ கண்டமேனிக்கு பேக்லலாம் போட்டு வச்சு அது ஃபுல்லாக உடஞ்சி அந்த ஜிக்னாலாம் கொட்டி அது ரொம்ப ஃபேட் ஆகிடுது. இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால ஒன்றோட ஒன்று டச் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால் ஃபேட் ஆகிடுது, ஜிக்னா கொட்டிடுது, ஏதாவது ஒன்று ஆகிடுது. மோஸ்ட்லி ஜிக்னா பேங்கிள் போடாததுக்கு ரீசனே என்னோடய பாப்பாக்காக தான். அவன் மேலெலாம் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஜுவல்லரிஸாக கூட இருக்கட்டும், நான் எதுவுமே வந்து குத்துற மாதிரி போடவே மாட்டேன் ஜுவல்லரி. ஏன்னா பேபிக்கு குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி கண்ணாடி வளையல் கூட நான் ஜிக்னா வச்சது குத்துறா மாதிரி உள்ள டிசைன்ஸ்லாம் போடவே மாட்டேன். இந்த பேங்கிள்ஸுமே வளகாப்பில் வச்சது தான். நிறைய பேருக்கு வச்சு கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் சேர்ந்தது தான் இது ஃபுல்லாகவே. இதையுமே நான் வச்சுக்கலாமா வேணாவான்னு டிசைட் பண்ணணும். ஏன்னா இதை வச்சிட்டு இருந்து யூஸே இல்லை. ஏன்னா இதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு மெமரிஸாக வேணால் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது. என் வளகாப்பில் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெமரியாக வச்சிட்ருக்கேன். இவ்வளோதான் ஓவரால் என்னோடய பேங்கிள்ஸே. இதுக்கு மேலே பேங்கிள் வாங்கினா வேணால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.